ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. இந்த நாள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடலின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை, கிருபை சூழ்ந்து கொள்ளும், பேரன்பு சூழ்ந்து கொள்ளும். ஆம், யாரை? ஆண்டவரின் நம்பிக்கை, ஆண்டவரை நம்பிக்கை கொள்வோரை, ஆண்டவரை விசுவாசிக்கிறவரை அவரது கிருபை பேரன்பு சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். தாவீது எப்படிப்பட்டவர்? சொந்த தகப்பனால் சொந்த சகோதரரால் மறக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். அந்த மனிதன் பேசுகிறான், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து நிற்கும், என்னை உயர்த்தினது அவர் கிருபை, என்னை உயிரோடு வைத்திருக்கிறது அவர் கிருபை, நான் தேசத்தின் ராஜாவாய் என்னை மாற்றினது தேவ கிருபை. ஆகவே அந்த கிருபைகளை ருசித்த, அந்த பேரன்பை, ஆண்டவருடைய அன்பை ருசித்த, அளவில்லாமல் ருசித்த அந்த தாவீது சொல்கிறார், அவருடைய கிருபை, அவருடைய பேரன்பு என்னை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவர்களே, கிருபை வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் தயவு வேண்டுமா? நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ப வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆம், நம்புகிற யாவரையும் அவர் கிருபை, விசுவாசிக்கிற யாவரையும் அவரது கிருபை, அவரது தயவு சூழ்ந்து கொள்ளுமா? சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு வேலியோடு பாதுகாக்கும். எனக்கு அருமையானவர்களே, நம்மை சுற்றிலும் மூடிக்கொள்ளும். அந்த கிருபை அவ்வளோ மேலானது. தாழ்மை இல்லவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எளியவனை புழுதியிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிற தேவன் உங்களை கிருபையாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கண்ணீரோடு, பாரத்தோடு, வேதனையோடு இருக்கின்றீர்களா? அவரை கிருபைக்காய் காத்திருங்கள், விசுவாசிங்கள். ஆண்டவராக இயேசு எனக்காக பிறந்தார், ஆண்டவராக இயேசு என் பாவத்தை மன்னிக்கும்படியா சிலுவையிலே எனக்காக ஜீவனை கொடுத்தார். விசுவாசியுங்கள், ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரோடு உறவாடுங்கள், தேவன் உயர்த்துவார். எனக்கு ஒரு அருமையான நண்பன் உண்டு. வாலிப நாட்களிலே ஒன்றாக நாங்கள் வேலை பார்த்த நாட்கள் உண்டு. அப்பொழுது அந்த நண்பன் ஆண்டவருக்கு பயப்படாதபடி இருந்தார். ஆண்டவருக்கு பயந்து அவன் ஜீவித்த நாட்களிலே அவன் திருமணம் நடந்தது. எனக்கு அருமையான ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார் ஆண்டவர். அந்த பிள்ளையை அருமையான வளர்த்தார்கள், நர்ஸ் படிப்புக்கு படிக்க வைத்தார்கள். ஆனால் அவர் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று வந்தபோது ஆண்டவருடைய சமூகத்தில் தயவாய், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஆண்ட காரியங்களை நீ செய்யும் என்று சொன்னார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அவரை பார்த்தபோது அவர் சொன்னார், இவ்விதமாய் சொன்னார், என் ஆண்டவர் என் பிள்ளைக்கு கிருபையாய் அற்புதம் செய்தார். எப்படி என்று கேட்டபோது அவன் சொன்னான், வெளிநாட்டிற்கு வழி வாசலை திறந்தார். இன்றைக்கு என் மகள் வெளி தேசத்திலே 2 வருடமாக இருக்கிறார். இப்பொழுது வருகிறாள். வரும்பொழுது அவளுக்கு இந்த ஆண்டின் இறுதியில் வருகிறாள். திருமணம் ஒழுங்காகுகிறது என்று சொன்னார். எனக்கு அருமையான கர்த்தருக்கு பயந்தபோது, ஆண்டவருடைய பேரன்பு, அவரை விசுவாசித்த போது அவருடைய அன்பு சூழ்ந்து கொண்டது. அந்த கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளப் போகிறது. அன்னை மரியாதை இடத்துல தேவதூதன் வந்து சொன்னான், கிருபை பெற்றவரே, அருள் நிறை பெற்றவரே, வாழ்கின்ற கிருபை. தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு தயவுதான் கிருபை. அவருக்கு முன்னதாக நிற்கிறதுக்கு என்கிட்ட கேட்டால் நான் சொல்லுவேன், அவருடைய வேலையை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருக்கென்று ஊழியம் செய்ய எனக்கு எல்லளவேலும் தகுதி இல்லை. ஆனால் தகுதி இல்லாத என்னையும், உதாரியாயிருந்த என்னையும், உலகத்தின் பாதைகளே போய்கொண்டது என்னையும் அவர் பிடித்து, அவர் இரத்தத்தினால் கழுவி மறுரூபமாக்கி அவர் சமூகத்தில் வைத்து என்னையும் ஒரு தெய்வ மனிதனாய் மாற்றியிருக்கிறார். என்னை போல ஒரு பிள்ளை இருக்கிறதோ, என்னை போல ஒரு குமாரன் இருக்கிறானோ, அவருக்கு ஆட்சிபியுங்கள். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கரத்தில் எடுத்து அற்புதம் செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளாய் கர்த்தர் கிரியை செய்கிறாக, தகப்பனை நீர் கிரியை செய்கிறாக. உம்முடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. உம்மை நம்புகிற யாவருக்கும் தகப்பனே நீர் வெளிப்படுவீராக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.